ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து. அதாவது பாத்தீங்கன்னா மக்காவில் ஹரம் அங்க இருக்கு காபத்துல்லா. ஸோ அதுக்கு பின்னால ஹில்டன் டவர், அதாவது மக்கா டவர்னு சொல்லக்கூடியது. அதுக்கு பின்னால ஜம்ஜம் டவர், அதாவது மக்கா கிளாக் டவர், ராயல் டவர்னு சொல்லக்கூடியது. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் புறாவுடைய சரணாலயம் சொல்லுவாங்கல்ல, அதாவது கொபுத்தர் சோக்குன்னு சொல்லக்கூடிய இந்த இடம், புறாவுக்குன்னே அல்ஹம்துலில்லாஹ் தனியாக இந்த இடம் இருக்கப்பட்டது. கொபுத்தர் சோக்குன்னு சொல்லிட்டு இந்த இடம் ஃபுல்லாவே புறாக்கள் தான் அதிகமா இருக்கும். அதனால புறாக்கள் நிறைந்த இடம் இது, முக்கியமான இடம். நீங்க யாருக்கிட்ட கேட்டாலும் இப்ராஹிம் கலீல் ரோட்ல எங்கே போகணும்னு கேட்டீங்கன்னா கொபுத்தர் சோக்குன்னு சொன்னா போதும். இந்த இடம் தான் இந்த கொபுத்தர் சோக்குங்கிறது. ஸோ இந்த இடங்கள் ஃபுல்லாவே அல்ஹம்துலில்லாஹ் ஒரே புறாக்களா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே புறாக்களுக்கு சரணாலயமா மாறிடும். அப்படியே அவ்வளவு கூட்டங்கள் நிறைந்த இடமா மாறிடும். இந்த இடம் பாட்டா பிரிச்சு விட்டுருக்காங்க. இங்கிட்டு இந்த சைடு கொஞ்சம் புறா, அந்த சைடு வர்ற மாதிரி, அதுக்கு அந்த புறமும் உள்ள மாதிரியும் பாட்டா பிரிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா மகரிப்புக்கு முன்னால, அதாவது அசர் தொழுகை முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா அதிகமான புறாக்கள் இங்க சொல்லுவாங்கல்ல, மனிதர்களை விட அதிகமான புறாக்கள் இங்க வந்துடும் இந்த இடத்துல.